58 பெண்களோட வந்து இவர் உறவில் இருந்திருக்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. இவருக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இவருக்கு வந்து டெல்லி வரைக்குமே இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 58 பெண்கள்கிட்ட வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகப்பட்டு அவர்களை கொடுமை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆன்லைன் கலைக்கு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வரக்கூடிய ஒரே செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 67 நபரான ஒரு அஸ்ட்ராலஜர் ஜோசியக்காரர் வந்து 58 பெண்கள்கிட்ட வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகப்பட்டு அவர்களை கொடுமை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவர் யார், இவர் எங்கேருந்து வந்தார், இவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல இவரோட பேர் வந்து அசோக் காரட் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து ரிட்டையர்ட் மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு இவரோட மக்கள் மத்தியில் வந்து அறியப்படுறாரு. இவர் வந்து மக்களால் எப்படி நம்பப்படுறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட ஒரு டிவைன் பவர் இருக்குது. இவர் வந்து கடவுள்கிட்டே நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து சக்தி வாய்ந்த நபர். இவர் கணிக்கக்கூடிய ஜோசியம் எல்லாமே வந்து அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவரை நம்புகிறாங்க. இவர் எந்த பகுதியில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு வராரு. இவர் அந்த ஊரில் வந்து ஒரு கோயிலும் அவங்க கட்டி எழுப்பியிருக்காரு. அதோட கோயில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரேஸ்வரர் டெம்பிள் அப்படின்றது. இந்த டெம்பிள் மூலிமா அங்கே நிறையா வந்து செலிப்ரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஒரு பிஸ்னஸ் பீப்புள், இவங்க மாதிரியான பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் உமன்ஸ் எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வழக்கம். இவர் அங்கே வரக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து அந்த பெண்கள் எல்லாமே சின்ன சின்ன பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால தானே கோயிலுக்கு வருவாங்க. அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸை வந்து இவர் சால்வ் பண்ணி வைக்கிறதா சொல்லி அவங்கக்கிட்ட வந்து தப்பான முறையில் நடந்துக்கிறாங்க. இதில் ஒரு 35 வயசு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட அந்த வலையில் வந்து விழுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னா உங்களோட கணவர் வந்து இறந்துருவார், உங்களோட வீட்டில் எதனா ஒரு துர்ச்சம்பவம் நடக்கும், இந்த மாதிரியான ஒரு டார்க்கான விஷயங்களை வந்து அவங்களோட மனசில் வந்து விதைச்சி அவங்கள நம்ப வச்சு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இவங்களோட வந்து செக்ஸுவலில் உறவில் இருந்திருக்காரு இந்த அஸ்ட்ராலஜர். இவர் வந்து இதே வழக்கமாக வச்சுருக்காரு. இந்த மாதிரி 58 பெண்களோட வந்து இவர் உறவில் இருந்திருக்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. இது எப்படி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் தான் வந்து இது எல்லாமே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து இந்த 35 வயசு பெண் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையாக வச்சு இந்த போலீஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரோட பெட்ரூமில் இருக்கும்போதே இவர் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் கையில் ஒரு கன் இருந்ததாகவும், அதில் வந்து ஒரு கன்னோட கேட்ரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்ததாகவும், இன்னொரு கேட்ரேஜில் வந்து சில புல்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இவருக்கு வந்து டெல்லி வரைக்குமே இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இவரை வந்து மானிட்டர் பண்ணி இவரோட பின்னணி என்ன, இதுக்குள்ளே எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தேஜஸ்வினி ஷாட்புடே அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸோட நேம்ஸ் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு படித்தவங்க, ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன மூட நம்பிக்கையினால் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. இவங்க யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த மாதிரியெல்லாம் ரேப் பண்ணப்படல. இவங்க எல்லாமே ஒரு மேனிப்புலேட் செய்யப்பட்ட திட்டமாக தான் நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து இதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் வந்து இவங்க எல்லாமே இவரோட இருந்திருக்காங்க. இவர் வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி அவங்கள ஏமாற்றி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவருக்கு தேவையான விஷயங்களாக வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வயசு வந்து 67க்கும் மேலே இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து மாட்டினவங்க எல்லாமே இவரோட பிள்ளைங்களுக்கும் கம்மியான வயசில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சொசைட்டியாக வந்து நிறைய பேர் எஜுகேட்டட் ஆகிருக்கோம், ஸ்கூலுக்கு போயிருக்கோம், படிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஏதோ ஏழைகளுக்கு மட்டும்தான் சாமி நிறையா வந்து உதவி பண்ணும், அவங்க தான் வந்து நிறையா கோயிலாக போய் நம்புவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இதனால் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை முட்டாளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 100% இதில் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவர் இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து மாட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் அண்ட் டெவலப்பர்னு ஒரு கம்பெனி நடத்தியிருக்காரு. இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கெனடியன் கார்னர் லோக்காலிட்டி அப்படிங்கிற ஒரு கெனடியன் மிஷினரிஸ் வந்து ஃபண்டு கொடுத்து மகாராஷ்டிராவில் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது வந்து
இதோட கான்செப்ட்டு. அதை வந்து இவங்க யூஸ் பண்ணி நிறையா க்ரைம்ஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா க்ரைம்ஸ் நடத்துறதுக்கும் பிளாக் மணி ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்னு வெளியே சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நிறையா கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு சாமியார், இவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை, இவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு நம்பி நிறையா ஹை ப்ரொஃபைல்டு உமன்ஸ் எல்லாமே வந்து இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு சித்திரவதை அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் இன்னும் முட்டாளாக தான் இருக்காங்க. நான் கடவுளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. அதோட லிமிட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். கடவுளை நீங்கள் நம்பலாம். நான் தான் கடவுள்னு சொல்கிற மனுஷனை யாருமே நீங்கள் நம்பக்கூடாது. நிறைய பேர் வந்து அவங்களோட காலை கழுவி குடிக்கிறது, அவங்க சாப்பிட்ட எச்சையிலையில் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு வருது. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும். இது வந்து சதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஒழிச்சு கட்டணுமோ அதில் வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் வந்து இதுவும். ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து இந்த மாதிரியான போலி சாமியார்களை வந்து நம்பி எதையும் ஏமாந்துடாதீங்க. இது வந்து இந்த மாதிரியான பீப்புள் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லி மேனிப்புலேட்டட்லி வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள போய் புரிய வச்சாலும் அவங்களுக்கு நம்ம தான் வில்லனாக தெரியும். ஸோ இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம், இவங்ககிட்ட எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இதே மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.